ஆமா, இங்க யார் அழறாங்க? தியா, எதுக்காக நீ அழுதுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த கண்ணீருக்காக யார் பழி வாங்கணும்னு என்கிட்ட சொல்லு. இந்த அரண்மனையில எனக்குன்னு ஒரு வேல்யூவே இல்ல. இங்க இருக்கிற எல்லாருமே சக்தியை பத்தி தான் பேசுறாங்க. சக்தி அழகா டான்ஸ் ஆடுறா, அவ அத பண்றா இத பண்றா. அவ ஒரு போலியான பிரின்சஸ் தான் தெரியும். ஆனாலும் என் உரிமையை என்கிட்ட பறிக்க பாக்குறா. தியா, இந்த அரண்மனையில ஒரே ஒரு பிரின்சஸ் தான் இருக்காங்க, அது நீ மட்டும்தான். தியா குமாரி, இப்ப நீயே கவனி. இனிமே அந்த சக்தி சும்மா நடனம் ஆட மாட்டா. என்னோட ஸ்டைல்ல அவளை நான் ஆட வைக்க போறேன். அண்ணா, உங்களுக்கு நான் கொடுத்த வாக்கு இப்ப பலிக்க போகுது. அரியணையில சரியான ஆளு இப்ப உட்கார போறா. என்னோட பொறுப்புகள்ல இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிரும். இனிமே நான் சந்தோஷமா நிம்மதியா ஓய்வெடுக்க முடியும். ஆமா ராணி அம்மா, நாளைக்கு வீர்கட்டின் புதிய சரித்திரம் எழுதப்படும். ராணி அம்மா வாங்க, கோவில் வந்துருச்சு. இந்தாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. அத்தம்மா, போனை தயவு செஞ்சு எடுங்க. போனை எடுங்களேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அத்தை என்னோட போனை கட் பண்ணிட்டாங்களா? அத்தை என்னோட போனை இந்த மாதிரிலாம் கட் பண்ணவே மாட்டாங்களே. அப்போ இவன் எதுக்காக அடிக்கடி ராணி அம்மாக்கு போன் பண்றான்? இவனுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சா என்ன? சரி, நான் மெசேஜ் அனுப்பிடுறேன். என் போனை எங்க வச்சேன்? சரண் பன்னாவோட மெசேஜா? அத்தம்மா, சமஸ்தான சம்பந்தமா பேசி ஆகணும். நம்ம முதுகுக்கு பின்னாடி சூழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. ராணியம்மா இவன் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி மெசேஜை டெலீட் பண்ணிடலாம். அவன் நம்பரையும் பிளாக் பண்ணிடலாம். பிரதாப், நீ என்னோட போனை பாத்தியா? என்ன ராணியம்மா, உங்க கார்லயே போனை விட்டுட்டீங்க. நான் கொடுக்கத்தான் வந்தேன். இந்தாங்க. மனசு ஒரு நிலையில இல்லாததால எதுவுமே ஞாபகத்துல இல்ல. சரி வாங்க. இந்த சரண் அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருக்கான். கூர்மையானவன், தந்திரக்காரன், புத்திசாலியாவும் இருக்கான். அவன் மூளையில என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு என்னால ஸ்டடி கூட பண்ண முடியல. அவனுக்கு என்ன பத்தி தெரியாது. இன்னைய வரைக்கும் யார் என்ன ரொம்ப லேசா எடுத்துக்கிட்டாங்களோ அவங்கள 4 பேர் சுமந்துக்கிட்டு சுடுகாடே போயிருக்காங்க. என்ன இது? உங்களை நீங்களே பாராட்டிக்கிறீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இந்த பிரதாப்ப ராணி அம்மா கூட அனுப்ப பிளான் போட்டது யாரு? சொல்லுங்களேன். யார் கண்ணும் ஏன் மேல பற்ற கூடாது. சொல்ல போனா சில சமயங்கள்ல இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நான் வறண்டு போயிடுதேன். இன்னும் எத்தனை நாள் தான் நாம ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி ஏதாவது ஒண்ணு சொல்லி எல்லாத்தையும் மறைச்சு வைக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் ராணி அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும்ல. அவங்க கிட்ட இருந்த எதையும் மறைக்க முடியாது. அன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு கண்டிப்பா நம்ம கப்பல் கவிழ்ந்து போகும். அதுக்கப்புறம் உங்களால யார்கிட்டயும் உங்க முகத்தை காட்டி பேசக்கூட முடியாது.
என்ன இது பாட்டி நினைச்சு உன்னை போல நல்ல டான்சர்ஸ்க்கு டான்ஸ் ஆடுறதுக்கு மியூசிக் ஒன்றும் தேவையே படாது. இவ ஆடுறானா இல்லையான்றது அப்புறம், இவ முதல்ல ஒழுங்கா ஆட கத்துக்கிட்டோம். நாம பாராட்டுறதே இவளுக்கு பிடிக்கல. கண்ட்ரோல் கண்ட்ரோல் கண்ட்ரோல். நீ தானே சேலஞ்ச் பண்ண பார்த்தல. எனக்கு சொல்ற பழக்கம் இல்ல, நேரா செஞ்சு காட்டுவேன். இப்போ நியூ ராயல்னா ஷோ மீ எப்படி டான்ஸ் ஆடுவாங்க. சரி, அதுக்கு என்ன டான்ஸ் தான் ஆடுவாங்க. சாரி சாரி சாரி, இது என்னோட பாட்டாச்சே. நீலா ராயல் பாட்டுக்கு தானே டான்ஸ் ஆடுவ, ஏன்னா நீ ராயல் ஆச்சே. அப்ப அதே மாதிரி பாட்டை போடுறேன். ஆடு. So nice டா. ராயல் சும்மா உட்கார்ந்து தான் டான்ஸ் ஆடுவாங்களா? எழுந்து நின்னு நோ. வெறும் இந்த ஒரே ஸ்டெப் தான் வருமா? இதை தாண்டி ராயல்ஸ்க்கு வேற ஸ்டெப்பே வராதா? சமீர் என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்? ராயல் விழுந்துருச்சு. சரி பரவாயில்ல. இந்த மாதிரி பெரிய பெரிய மாளிகைகள்ல சின்ன சின்ன சம்பவங்கள் நடக்கதான் செய்யும் சமீர் பன்னா. இல்ல 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 இல்ல, சமீர் பன்னா இல்ல, சமீர் நன்னா, சின்ன பையன். ராஜோட பார்வையில் நான் எப்பவும் உயர்ந்து தான் இருந்திருக்கேன். அது அவ்வளவு லேசில் அழிஞ்சு போகாது. அப்ப யார் உங்களை தடுத்திருக்காங்க அதையாவது சொல்லுங்க. உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி தொலைங்களேன். அவன் எந்த காரணத்தை கொண்டோ ராணி அம்மாவை சந்திச்சிடவே கூடாது. நம்மால அவனை விலைக்கு வாங்க முடியாது. அதனால வேற மாதிரி யோசிச்சாகணும். அதாவது அவன் நம்ம பேச்ச கேட்கிற மாதிரி அவனை கொண்டு வந்து வைக்கணும். கிடைச்சிடுச்சு ஐடியா. அதுவும் இந்த ஐடியா இருக்கே, உங்ககிட்ட நான் இத சொன்னா யார் கண்ணும் என் மேல பட்டுட கூடாது.